கடந்த வாரத்தில் நம்ம என்ன தியானித்தோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வசனம், அந்த 8வது வசனத்தை நாம் தியானித்தோம். 21:8 ஓகே, 21:8 வசனத்தை நாம் தியானித்தோம். திட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் இவர்களெல்லாம் 2ஆம் மரணத்தை அடைய போகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. அதில் முதலாவது என்ன பார்த்தோம்? பயப்படுகிறவர்கள் அப்படின்னா யாருன்னா அவிசுவாசிகள், தேவனுடைய சத்தியத்திலே நிலை நிற்க முடியாதவர்கள், சாத்தானுக்கு பயந்து பயந்து செத்து சத்தியத்திலே வாழ முடியாதவர்கள். அப்போ பயம் நம்ம வாழ்க்கையில் பலவீனத்தை உண்டாக்கும். உலகத்தில் நம்ம பயம் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான விஷயம். அது நம்ம நேர்மையாக இருக்க விடாது, சத்தியத்திலே வாழ விடாது, உண்மையான தேவனுக்கு அஞ்சி வாழ அது இடம் கொடுக்காது என்கிறதையெல்லாம் பார்த்தோம். இந்த பயப்படுகிறவர்கள் என்றால் யார்? வெறும் அச்சம் கொள்ளுகிறவரை பற்றி இது பேசலை. மாறாக தேவனுக்காக வாழ முடியாதவர்கள், சாத்தானுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சி பாவத்திலே வாழ்கின்றவர்கள், இவர்கள் தான் பயப்படுகிறவர்கள் என்று நாம் சிந்தித்தோம். அடுத்து அவிசுவாசிகள், தேவனை நம்ப மறுத்தவர்கள், சுவிசேஷத்தை ஏற்காதவர்கள், நம்பிக்கைக்கு உண்மை இல்லாதவர்கள் என்று நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக அருவருப்பானவர்கள், அதாவது கீழ்த்தரமான ஒழுக்கக்கேடுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் என்று நாம் சிந்தித்தோம். அடுத்து கொலைபாதகர்கள், மனித உயிரை மதிக்க தெரியாதவர்கள், அப்புறம் வெறுப்பு, பகைமை, சகோதரனை பகைக்கிற விஷயம், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிற விஷயம், இவைகளெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இதுதான் மனுஷ கொலைபாதகர்கள், மனித உயிரை மதிக்க தெரியாதவர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். 5வதாக விபச்சாரக்காரர், அதாவது பாலியல் அசுத்தம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, ஆவிக்குரிய விபச்சாரம், இவைகளையும் கூட நாம் சேர்த்து என்ன செய்தோம்? சிந்தித்தோம். அடுத்து விக்கிரக ஆராதனை, அதனால் என்னது? தேவனை விட வேறு ஒன்றை நாம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவது. என்னென்ன? பணம், அதிகாரம், மனிதர்களை கூட தேவனுக்கு நிகராக வைத்து பார்ப்பது, புகழை தேவனுக்கு நிகராக வைத்து பார்ப்பது, நம்முடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்றும் வேதம் நமக்கு என்ன செய்கிறது? பேசுகிறது. அடுத்து இறுதியாக நம்ம பார்க்குறது என்னது? பொய்யர். பொய்யர் அனைவரும் அவங்க யாரு? ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சனை செய்யக்கூடியவர்கள், போலித்தனமானவர்கள் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். கூடுதலாக இந்த பொய்யர் யார் என்று நம்ம இவர்களையும் உள்ளே இந்த பட்டியலிலே சேர்க்கலாம். இந்த பொய்யர் அனைவரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சகர்கள் என்று பார்க்கும்போது இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் கூட நிறையா போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களும் யார் தான்? பொய்யர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற ஏதோ பொய்யர்கள் அவங்க மட்டும்தான் இந்த கூட்டத்தில் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. மாறாக யாரெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, அதாவது நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டு சில பிரமாணங்களை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பலி முறைமைகளை எல்லாம் போதித்து மக்களை வஞ்சிக்கிறாங்க அல்லவா? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறையா என்ன செஞ்சார்? அந்த நாட்டுக்குள்ளே சில சட்டங்களை கொடுத்தார். அந்த நிர்வாகத்தை அமைக்கும்படி பல சட்டங்களை தேவன் கொடுத்துருக்காரு. அதில் நிறையா காணிக்கை முறைமைகள் வரும், பலி முறைமைகள் வருகிறது, சடங்கு ஆச்சாரங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நாம் மரித்து விட்டோம். கிறிஸ்து மரணம் அதெல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டது என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக மாறின. நாம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். பழைய உடன்படிக்கைக்கு நாம் மரித்து விட்டோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்போ இதை வேதம் தெளிவாக போதித்த பின்பும் யாரெல்லாம் பழைய உடன்படிக்கை குறித்து போதித்து பழைய உடன்படிக்கையில் இருக்கிற பலிமுறைமைகளை இன்றைக்கி நாம் கொடுக்கணும், காணிக்கை முறைமைகளை நாம் செலுத்தணும், சடங்கு முறைமைகளை நாம் கையாளணும் என்று யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யார்? பொய்யர், வஞ்சகர்கள், ஏமாற்றுகிறவர்கள். துணிகரமாக கடந்த வாரங்களிலே யூடியூப்பில் ஒரு மனிதர் பேசுகிறார். அவையும் சபை நடத்துகிறாரு. அந்த சபையிலையும் மக்கள் சிலர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சபை மக்களை பார்த்து பேசுகிறாரு. உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் விசுவாசித்தா மட்டும் பத்தாது, இயேசுவை நம்பினா மட்டும் பத்தாது, அதுக்கு பைபிள் சில வழிகளை சொல்லுகிறது. என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன மன்னிக்கப்படும்? பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் கொஞ்சமாக பாவம் செஞ்சீங்கன்னா கொஞ்சமாக காணிக்கை வந்து கொடுத்தா போதும்.
நிறைய பாவம் செஞ்சீங்கன்னா நிறைய என்ன செஞ்சணும் காணிக்க ஆசாரியனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற முறையை வேதம் போதிக்கிறது. எங்க போதிக்குது? பழைய ஏற்பாட்டிலே போதிக்கிறது. நம்ம பார்க்கிறோம்ல, எந்தெந்த பாவம் செஞ்சாலும் ஆசாரியனுக்கு கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுக்க கடவன், காளைகளை கொடுக்க கடவன், இந்த பலியை கொடுக்க கடவன், இவைகள் எல்லாம் இருக்கிறது. அது எங்க இருக்குது? பழைய உடன்படிக்கையில இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை மரித்து விட்டது, அதை ஆண்டவர் அடக்கம் செய்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு சபை என்கிற அந்த இடத்திலும் கூட, சபைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, அது சபை இல்லை. ஆனால் மக்கள் பாவம் ஏமாந்து அந்த விஷயத்தையும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம இன்னைக்கு இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம், அப்போ பாஸ்டருக்கு போய் நம்ம இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இதே தான் ரோமன் கத்தோலிக்க சபை அன்றைய காலகட்டத்திலையும் செய்தது. பாவ மன்னிப்பு சீட்டு விற்றது. பணக்காரர்கள் மட்டும் அதை பல கோடிகளை கொடுத்து என்ன செய்ய முடியும்? போட்டி போட்டு வாங்க முடியும். அந்த சீட்டை வாங்கிட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? அன்றைய போப்பாண்டவர்கள் விதைத்து வைத்திருந்தார்கள். அப்போ அதை மார்ட்டின் லூதர் என்கிற புரட்சியாளர் வந்து என்ன செய்தார்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லி இருக்க, விசுவாசத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லி இருக்க, எப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை விற்கலாம் என்று அன்றைக்கு என்ன செஞ்சாருங்க? அவர் எதிர்த்து நின்றார். அதன் நிமித்தமாக ஒரு புரட்சிகரமான சபை எழுந்தது. விசுவாசிகள் எழுந்தார்கள், சத்தியத்துக்கு திரும்பினார்கள், வேதத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தார்கள். அதன் நிமித்தமாக மறுமலர்ச்சி சபை என்ன செஞ்சிச்சு? எழும்பின விஷயத்தை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சில சபைகளில் அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பல செழிப்பு உபதேசிகள் மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிப்பார்கள். இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார், அதனால் நாம் செய்கிற எந்த பாவத்துக்கும் தண்டனை கிடையாது, என்ன செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு மிகைப்படுத்தின ஒரு கிருபையை போதிக்கிற போதகர்கள் கூட எதிலே ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னா, காணிக்கையிலையும் தசமபாகத்திலையும் மட்டும் கவனமாக இருப்பாங்க. நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவுதான் கடவுள் உன்னை ஆஸ்வதிப்பார் அப்படிங்கிற போதனையை துணிகரமாக செய்வார்கள். மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அவர் மன்னிச்சிட்டாரு, மன்னிச்ச ஆண்டவர் மறுபடியும் அதையெல்லாம் பார்க்க மாட்டார், நீ என்ன வேணாலும் செய்யலாம் போகலாம் அப்படின்னு போதிக்கிறவர்கள் காணிக்கை விஷயத்தில் மட்டும் தசமபாக விஷயத்தில் மட்டும் ரொம்ப கடுமையாக என்ன செஞ்சவாங்க? நடந்து கொள்வார்கள். நீ இவ்வளவு கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், எவ்வளவு பலகணிகள் உனக்கு திறக்கப்படணுமோ அவ்வளவு அதிகமாக நீ என்ன செய்யணும்? காசு கொடுத்தாதான் திறக்கப்படும் அப்படிங்கிறதுல மட்டும் அழகாக போதித்து வஞ்சிக்கிறவராக இருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் யார்? ஏமாற்றுக்காரர்கள் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? இவர்களும் பொய்யர்கள் தான். அது மாத்திரமல்ல, பொய்யான தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம்ல இன்னைக்கு நிறையா. இந்த எலெக்ஷனில் கூட நிச்சயமாக தேவன் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் தான் என்ன செய்ய போகிறது. ஆமாம், அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சிலர்லாம் அந்த சாமி அருள் இறங்கி அருள் வாக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுபோல சபைகளிலே சில பெண்களும் சரி சில ஊழியர்களும் சரி அருள் வாக்கை போல சொல்லுகிறார்கள். அது ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார், இந்த வருடத்திலும் நீதியின் சூரியனே உதிக்க போகிறது என்று கர்த்தராகிய நான் உரைக்கிறேன். இது மாதிரி அது நிறைய வந்துச்சு. நிறைய பேர் இது மாதிரி பல விஷயங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் யார் தான் வர போகிறாரா? நீதியின் சூரியன். அப்படியே வந்தாலும் ஆட்சி கலைஞ்சிரும் சில நாட்களிலே எல்லாம் சொன்னாங்க. ஆனால் பார்க்குறோம், விஜய் வெற்றிகரமாக ஜெயித்தார், மறு எலெக்ஷன்லாம் வரலை. பெரும்பான்மையாக அவங்க யோசித்தது ஒரு 110 பேர், ஒரு 118 பேர் வந்துடுவாங்க, ஒரு 120 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டசபையிலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு 120 நமக்கு கிடைச்சிரும்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் ஆச்சரியப்படத்தக்கதாக 144 என்ன செய்யுது? சட்டசபையில் அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி, அந்த பலம் வாய்ந்த விஷயங்கள் கிடைத்திருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, பொய்யாக உணர்ச்சி வசப்பட்டு தீர்க்க தரிசனம் என்ற போர்வையிலே சில விஷயங்களை நாம் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு பேர் யார்? பொய்யர், கள்ள தீர்க்கதரிசி, வஞ்சகர் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது. வேதம் இதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீ வாசிக்கும் போது, மனதில் தோன்றினதை கர்த்தர் உரைத்தார் என்று என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாது. கர்த்தரே அதை என்ன செய்கிறாரு? கடுமையாக எதிர்க்கிறார். என் மனசில் ஒன்று தோணுது, அந்த மனதில் தோன்றுகிற விஷயம் கர்த்தர் தான் உரைச்சாரு, கர்த்தர் தான் எனக்குள்ள தோன்ற வைக்கிறார் என்கிற அந்த அடிப்படையில் தீர்க்க தரிசனமாக என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது.
சொப்பனம் வருது, அதனால அந்த சொப்பனத்தை கத்தர் தான் கொடுத்துட்டாரு, எனக்கு வந்த சொப்பனம் கத்தர் கொடுத்த சொப்பனம், அதனால அந்த சொப்பனத்தின் படி தான் நடக்க போகுதுன்னு அதை தீர்க்க தரிசனமாக மாற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா அதே நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொப்பனக்காரர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். சொப்பனம் கண்டேன் கத்தர் வெளிப்படுத்திட்டார் என்று தீர்க்க தரிசனமாய் அடித்து விடுகிற பொய் தீர்க்க தரிசிகளை குறித்து கத்தர் என்ன செய்கிறாரு? அருவருக்கிறார், எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து மனதில் தோன்றுகிற விசுவாசத்தை வைத்து என்ன செய்யக்கூடாது? இவர் தான் வர்றாருன்னு நான் நம்புறனால அதை கத்தர் உரைச்சார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற அநேக விசுவாசிகள், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கும், நீங்களா ஒரு அனுமானிப்பீங்க, இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அது நடக்க வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? எல்லாருக்குள்ள ஒரே மாதிரியாக தோணுது? எல்லாருக்குள்ளேயும் அவங்க பெற்ற அறிவின் அடிப்படையில் சில எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை நம்பி விசுவாசித்து அதை தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது நமக்கு பேர் என்ன? கள்ளர்கள், வஞ்சகர்கள், பொய்யர் என்ற முத்திரை நம்மீது என்ன செய்யப்படும்? குத்தப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்து நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, எனக்குள்ள தோன்றுகிற ஆவியினால நான் தீர்க்க தரிசனமாக எதையும் அறிவிக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆவியின் தூண்டுதல், நல்லா கவனிங்க. இந்த ஆவியின் தூண்டுதல் தேவ ஆவி தூண்டினாரா, சாத்தான் பொல்லாத ஆவி தூண்டினானா, அல்லது எனக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவி தூண்டுனுச்சா அப்படின்னு தெரியாம எனக்குள்ள ஒரு ஆவியின் தூண்டுதல் வந்த உடனே அதை கர்த்தர் தான் சொல்லிட்டாரோ நினைச்சு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அவர்களை ஓனா என்று சொல்லுகிறார், அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எரேமியா எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரிக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். வாசிங்களா? எசேக்கியேல் 13:3 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நல்லா கவனிங்க, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் எப்படி தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற, அவங்களுக்கு பேர் என்னது? மதிக்கெட்ட, அதாவது மூல குழம்புன அறிவில்லாத தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? கீழே உள்ள வசனம், இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னு கர்த்தர் பேசுகிறார் அந்த இடத்துல. ஆக இந்த தீர்க்க தரிசனம் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் இப்படி புழுகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் பொய்யர்கள் என்று சொல்லுகிறது. அந்த பொய்யர்கள் எங்கே தான் போக போகிறாங்க? இரண்டாம் மரணமாகிய, மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏதோ ஒரு முறை 2 முறை செய்கிறதுனால கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கறதில்ல. மனம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த 2ஆம் மரணத்தை என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். ஒருவேளை தெரியாமையோ உணர்ச்சி வசப்பட்டோ, ஒருவேளை கர்த்தர் தான் சொல்கிறாரோ நம்ம மனசில் தோன்றத அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொன்னாலும் கூட அது உடனடியாக என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பணும். எப்போ மனம் திரும்பலாம்? அதுக்கும் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற விஷயம் ஒருவேளை நீங்கள் நம்பிட்டு கூட கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்துகிறார போல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்போ கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் நடக்கலைன்னு உடனே மறுகணமே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடணும். நாம் அறிவிப்பது நம்முடைய சுய எண்ணத்தில் அறிவிக்கிறோம், கர்த்தர் என்கிட்ட இருந்து சொல்லலை, அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கணும். அதுதான் நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற விஷயங்கள் நடக்காவிட்டால் அவனை நான் அனுப்பலை, அவன் துணிகரமாக போய் தீர்க்க தரிசனம் சொன்னான், அப்படிப்பட்டவன் பொய்யானவன், அவனுக்கு நீ பயப்பட வேணான்னு கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ தீர்க்க தரிசனமாக ஒன்று அறிவித்ததுக்கப்புறம் அது நடக்கலைன்னு உடனே என்ன வந்துடணும்? இதுக்கு மேலே இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது, நான் பொய்யனாக மாறுகிறேன், நான் பொய்யனாக மாத்திரமல்ல கர்த்தரையும் நான் என்ன செய்கிறேன்? அந்த இடத்துல அவமதிக்கிறேன், அவரையும் பொய்யானவராக நான் காண்பிக்கிறேன். பல ஜனங்கள் அப்போ கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பதை நிறுத்தி விடுவார்கள். இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது, கர்த்தர் சொன்னார்னு சொன்ன விஷயம்லாம் என்னது? நடக்கலை அப்படின்னு என்ன செய்வாங்க? அவிசுவாசத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குது? நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்கிற ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது பொய்யாக போனது, என் கூட கர்த்தர் பேசலை, உடனடியாக என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். மனம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த பொய்யை பேசிக்கிட்டு, நான் என்ன பொய்யை பேசினாலும் அதை நம்புறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறான்,
அதை நம்பி என்ன ஒரு பெரிய ஆளாக மதிக்கிறவன் 10 பேர் இருக்கிறான், அதை நம்பி எனக்கு காசு கொடுக்குறவன் 10 பேர் இருக்கிறான் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அந்த தவறு செஞ்சு கொண்டே இருக்கும்போது, பொய் தீர்க்க தரிசனத்தை அள்ளி விதைத்து கொண்டிருக்கும் போது அவங்க எங்கே போக போகிறாங்க? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே என்ன செய்ய போகிறாங்க? பங்கடைய போகிறார்கள். ஆகையால் இந்த செய்தியின் மூலியமாக நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாள் உங்களுடைய மனம் திரும்புதலின் நாள். மனம் திரும்பிட்டீங்கன்னா பிழைப்பீங்க. மனம் திரும்பலை அப்படின்னு துணிகரமாக இருந்தீங்கன்னா அப்புறம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் தலைமையில் வரும். மீண்டும் சொல்லுகிறேன், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைய போகிறார்கள். சத்தியத்தை பேசுவோம். கர்த்தர் ஒருவேளை என்கிட்ட இருந்து பேசினா அது 1 முறை 2 முறை சொல்லும் போதே அந்த 2 விஷயமும் அப்படியே நடந்துவிடும். அப்படின்னா எனக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிறார். அப்படி நீங்கள் பேசுகிற எல்லாமே நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்? என் கூட இருந்து கர்த்தர் இதெல்லாம் பேசுகிறாரு நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் நடக்காமல் 10 சொல்லி 9 நடக்காமல் 1 நடக்கிறத வச்சு என்ன நான் பெரியவனாக காமிக்கும்போது நீ யார்? பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்கு நேராக வந்துடலாம். அடுத்து சூனியக்காரர் என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்திலே என்ன செய்யப்பட்டிருக்குது? பதிவு செய்யப்பட்டிருக்குது. சூனியக்காரரும் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே என்ன செய்ய போகிறாங்களா? பங்கடைய போகிறார்கள். இந்த சூனியக்காரர் என்பது யார்? ஆச்சரியமூட்டுகிற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. நீங்கள் பல இடங்களிலே பார்மசி என்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்மசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வார்த்தை அது? மருந்துக்கடை. ரைட், மருந்துக்கடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் அது நிறைய இடங்களில் பார்மசின்னு இருக்கும். அது என்ன மொழி? என்ன அது பார்மசின்னு அர்த்தம்? தமிழில் மருத்துவமனைன்னு இருக்குது, ஆங்கிலத்தில் மெடிக்கல், மெடிக்கல் ஷாப் அப்படின்னு இருக்குது. அது ஆங்கிலம். அது என்ன பார்மசி? அது என்னன்னா கிரேக்கத்தில் என்னது? பார்மசி. ஏன் இந்த பார்மசி வந்துச்சுன்னா இந்த சூனியக்காரர்னு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்மசினே வந்திருக்குது. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, என்னது சூனியக்காரர் தான் பார்மசியா? ஆமாம், அது கிரேக்க அந்த வார்த்தையின் அர்த்தத்திலே அதற்கு பார்மசி என்று பேர் வைத்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரேக்கத்தில் அன்னைக்கு நிறைய அந்த மேஜிக் விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அன்னைய நாட்களில் இருந்த மருத்துவச்சிகள், ஒரு குறிப்பிட்ட மருத்துவச்சிகள், அந்த கிரேக்க கடவுளை சார்ந்து இருக்கிற மருத்துவச்சிகள் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, மேஜிக் பண்ணுவாங்க. மேஜிக் மூலியமாக என்ன செய்கிறது? அற்புதங்கள் செய்கிறோம். ஒரு மந்திரபானம் மாதிரி கலக்குவாங்க. இந்த ஹாரி பாட்டர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? டபார்னு ஒரு மந்திரபானத்தை தயாரிப்பாங்க. தயாரித்து கூடு விட்டு என்ன செய்ய முடியும்? நீங்கள் நானும் ஒரு மந்திரபானத்தை குடிக்கும்போது என் ஆவி உனக்குள்ளேயும் ஆவி எனக்குள்ளேயும் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேஜிக் மருந்தை சாப்பிடும்போது எப்பேற்பட்ட வியாதி என்ன செஞ்சிடும்? சுகமாயிரும். இது போன்ற நிறைய விஷயங்களை, அமானுஷ்ய விஷயங்களை கிரேக்கர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ கிரேக்கர்களுக்குள்ளே இருந்த இந்த மாதிரி மருந்து கலக்குகிற இப்படிப்பட்ட மந்திரக்காரர்களை அவங்க என்ன செய்வாங்க? சூனியக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு அவர்கள் மருத்துவர்களாக மக்களால் கருதப்பட்டவர்கள். இன்றைக்கி நம்மவும் நிறைய நாட்டு வைத்தியெல்லாம் சொல்லுவோம். சில நேரங்களில் பார்த்தீங்களா, அந்த வைத்திய முறைக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி சார்ந்து வைத்திய முறைகள்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கடவுளை வச்சு என்ன செய்வாங்க? சில வைத்திய முறைகள். திருநீர் தடவி ஏதாவது ஒரு அற்புதத்தை நடக்கிறதுக்கு திருநீர் போட்டு தொக்கெடுக்கிற இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? அது தொக்கெடுக்கிறது உண்மையாக பொய்யானா அது வேறு விஷயம். நிச்சயமாக அது உண்மை இல்லை, அது பொய். நடக்குதா? நம்ம ஊர்லேயும் இருக்குதா? பார்த்தீங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சார்ந்து, கடவுள் சார்ந்து ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? சில பூஜைகள் செய்வது, சில புலாஸ்காரங்களை செய்வது, சில வீட்டினுடைய சாபம் போகணும்னா அதுக்கு என்ன செய்கிறது? சில பக்தி சார்ந்த விஷயங்களை செய்வது. இது போன்ற கிரேக்க கடவுள் சார்ந்த அந்த மருத்துவர்களுக்கு தான் இந்த சூனியக்காரிகள் அப்படிங்கிற ஒரு பெயர் என்ன செஞ்சு அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சூனியக்காரர்களை தேசத்திலேயே வைக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆனால் கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு மதிப்பு என்ன செஞ்சிச்சு? இருந்தது. அவர்கள் இது போன்ற மருந்துகளை மந்திரபானமாக கலக்கி மந்திர உச்சாடனங்கள் மூலியமாக நோய்களை குணமாக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், சில குடும்ப சாபங்களை போக்க முடியும், அல்லது குடும்பத்தில் சாபத்தை வைக்க முடியும் அப்படிங்கிற சில நம்பிக்கைகள் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த மருந்து கலக்குகிறவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு என்ன பேர்? சூனியக்காரி, அதாவது பார்மசி என்ற பேர் அந்த அடிப்படையிலிருந்து வந்தது தான் இது. ஸோ மருந்து, அந்த மருந்துங்கிற வார்த்தை அவர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருந்ததுனால இங்கே மருந்து கொடுக்குற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் என்ன செய்யுது?
மருந்து, பார்மசி என்ற வார்த்தை வந்திருக்குது. சரி, போகட்டும். வரலாற்றிலே இந்த சூனியக்காரிகளை குறித்து வாசிச்சிங்கன்னா நிறைய இருந்திருக்கிறாங்க. வேதாகமத்தில் இந்த சூனியக்காரிகளை குறித்து எதிராக பல வார்த்தைகள் பேசப்பட்டிருக்குது. மேலதிகமாக மேலை நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில், அதாவது 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் இந்த சூனியக்காரர்களை கூண்டோடு ஒழிச்சாங்க. அவங்க அந்த நாடுகளிலே பார்த்தீங்கன்னா நிறைய சூனியக்காரிகள் இருந்தாங்க. ஏன் அந்த சூனியக்காரிகள்லாம் கொன்று அழிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் எரிச்சாங்க. ஏன் அப்படின்னா பயம். ஏன்னா அவங்க ஏதாவது மந்திரம் வச்சு நம்ம குடும்பத்தை அழிக்க முடியும், அந்த பட்டணத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து வருது, ஒரு கொள்ளை நோய் வருது, ஏதாவது ஒரு அமானுஷ்யமாக நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யார்? சூனியக்காரிகள் தான். இவங்க ஏதோ நம்மளை பிடிக்காம இந்த பட்டணத்துக்கு என்ன வச்சுட்டாங்க? சூனியம் வச்சுட்டாங்க. அதனால தான் பாருங்கள் கொள்ளை நோய் பரவுது, அதனால தான் பாருங்கள் மழை இல்லாமல் இருக்குது, அதனால தான் பாருங்கள் இந்த நாசம் வருது அப்படின்னு அவங்க பயந்ததுனால ஒட்டுமொத்த சூனியக்காரிகளையும் பிடிச்சி எரித்து கொலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அச்சம். அதை நிறைய பேர் வேறு விதமாக கூட பேசுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி பண்ணுச்சுன்னு. கிறிஸ்டியானிட்டி பண்ணலை. என்றைக்குமே கிறிஸ்தவர்கள் அப்படி 2000 வருஷமாக எங்கேயாவது போய் பண்ணினாங்களா? அப்போஸ்தலர்கள் என்னையாவது பண்ணாங்களா? அந்த மாதிரி ஒரு போதனையை போதிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே தேவன் ஒரு சுத்திகரிப்பை அன்னைக்கு என்ன செஞ்சார்? கொடுக்கும்படி இவர்களெல்லாம் இருக்கக்கூடாது வச்சுருந்தாரே ஒழிய, கிறிஸ்து மன்னிப்பையும் கருணையும் அன்பையும் விதைத்த கிறிஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லவும் இல்லை, அப்போஸ்தலர்கள் யாரும் செய்யவும் இல்லை. ஆனால் சில நாடுகளிலே தங்களுக்குள் ஏற்பட்ட அச்சத்தினாலும் பயத்தினாலும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? கொன்று அடித்தார்கள். இவர்களும் பார்த்தீங்கன்னா அப்படி அச்சுறுத்தும் வகையில் பேசுனாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் மந்திரம் போட்டால் உன் சோழி முடிஞ்சிடும், இன்றைக்கி மிரட்டுறான்ல, சூனியம் வச்சுட்டா ரத்தங்கிக்கு. இப்போ கூட இந்த ஒரு நம்ம அவர் பேர் ரவி அப்படிங்கிற ஒரு ஜெயம் ரவி, அவர் பேட்டி நேற்று கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்த்தேன். குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள், அது உண்மை பொய் அதெல்லாம் கர்த்தர் அறிவார், அது இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது, எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, நான் ரத்தம் கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த பேட்டியில். சரி, அதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மையிலே அப்படி பில்லி சூனியம் வச்சு ஒரு மனிதனை கொல்ல முடியுமா, அழிக்க முடியுமா என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எதனால் இந்த சூனியக்காரர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது? இந்த சூனியக்காரர்கள் எதனால் 2ஆம் மரணத்தில் பங்கடைகிறார்கள்? இதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு சின்ன ஆய்வு நம்ம செய்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க. பில்லி சூனியம், இந்த மாயவித்தை, இது மாதிரியான விஷயங்கள் மீது மக்களுக்கு சில நம்பிக்கைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் பெருவாரியாக இந்த மாதிரியான அமானுஷ்ய சடங்குகள் மீது மக்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தின் நிமித்தமாக அன்னைக்கு மேலை நாடுகளிலே அப்படி சூனியக்காரிகளை எல்லாம் பிடித்து என்ன செஞ்சாங்க? அழித்து ஒழித்தார்கள். சில நல்லவர்கள் மீதும் கூட இப்படி பழி சாட்டி என்ன செஞ்சாங்க? ஒழிக்கப்பட்ட சூழமையும் வரலாற்றிலே நடந்திருக்கிறதாக வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ வேதாகமம் நமக்கு இந்த சூனியக்காரிகளை குறித்து என்ன சொல்லுது என்கிறதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். நீங்கள் பைபிளில் இந்த சூனிய விஷயங்களை குறித்து நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் நிறையா பட்டியல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சூனியக்காரன்னா மாய வித்தை செய்கிறவங்க, அடுத்து சூனியம் செய்கிறவங்க, ஆவிகளை அழைத்து குறி சொல்கிறது, ரகசிய சக்திகளை நாடுவது, ஜோதிடம், இது போல் எல்லாமே என்னது தான்? இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். புரியுதுங்களா? இந்த சத்தவங்க கிட்ட போய் குறி கேட்குறது, இது போன்ற எல்லா விஷயம். இது இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்கக்காரங்களும் செய்கிறாங்க. செத்தவங்க கிட்ட போய் என்ன செய்யுது? குறி கேட்குறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆனால் பைபிள் முழுக்கவுமே மரித்தவர்களிடத்தில் யாரும் போய் என்ன செய்யலை? வேண்டுதல் செய்யலை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தாங்கல்ல, அவங்க மரித்ததுக்கப்புறம் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு எங்கேயாவது ஜெபிச்சிருக்காங்களா? சாமுவேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றது போல் பிரார்த்தனை எங்கேயாவது நடந்திருக்குதா? ஏசையாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எசேக்கியேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இது போன்ற ஒரு காரியங்கள் நடந்திருக்குதானா? இல்லை. சரி, சபை சரித்திர காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியாக மரித்தார்கள் அல்லவா? மரித்து போன யார்ட்டையாவது போய் அன்னைக்கு இருந்த சபை மக்கள் பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? இல்லை. மாறாக உயிரோடு இருக்கும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. பவுல் உயிரோடு இருக்கும்போது பவுலே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஊழியர்கள் அன்னைக்கு சபை மக்களை பார்த்து ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள்.
எங்களுக்காக நீ என்ன செய்யுங்க, நாங்கள் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உயிரோடு இருக்கிற விசுவாசிகளை பார்த்து வேதத்திலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்க ஒழிய செத்து போனதுக்கு அப்புறம் செத்து போனவர்களை பார்த்து, செத்து போன பரிசுத்தவான்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று யாருமே என்ன செய்யலை, கேட்கவில்லை. அது வேதத்துக்கு முரணானது, எதிரானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்து என்னென்றைக்கும் ஜீவாதிபதியாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அது வேற. ஆனால் மரித்தவர்களிடத்தில் போய் எங்கே என்ன செய்யக்கூடாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூனியத்தோடு சார்ந்தது தான். ஜோசியம் பார்க்கறது அதுவும் இந்த சூனியத்தோட சார்ந்த விஷயம்தான். இப்போ கூட விஜய் கூட மாட்டிக்கிட்டாரு. தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு ஒருவேளை ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் அது அவர் நம்பிக்கை, அதை விட்டுறணும். ஆனால் அவருக்கு அரசு வேலை கொடுக்கும்படியாக, முதலமைச்சருக்கு ஆலோசகர்களாக வைக்கும்படி நான் அவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லும்போது மிகப்பெரிய எதிரொலி கிளம்பின விஷயத்தை பார்க்கும். ஏன் அப்படின்னா அவைகளெல்லாம் ஒரு விதத்தில் மூட நம்பிக்கை என்ன செய்யும், கொடுக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. சிலருக்கு அது நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு அது நடப்பதை போல தோணலாம், சிலருக்கு நடக்கலாமையா. ஆனால் எல்லா மக்களுக்கும் அது நடக்குதான்னு கேட்டால் இல்லை. அதெல்லாம் ஒரு தப்பான வழிக்குள்ள மனிதர்களை கொண்டு போகும் என்பது தான் உண்மை. உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். மத்தியில் இருக்கிற கிதியோன் சகோதரர் அவங்க அவங்க அம்மா அவருக்கு ஜோசியம் பார்க்கும்போது, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்போது அவங்களுக்கு திருமண விஷயத்தை குறித்து அவர் ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு மதத்தை கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பீங்க, பின்பற்றி இருப்பீங்க போன்ற தகவல்கள் எல்லாம் கரெக்டாக சொன்னாராம். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சரியாக சொன்னதாக சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்னா, இந்த சில மாதத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணாதான், அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் 6 வருஷம் கல்யாண யோகமே இவருக்கு இல்லை, கல்யாணமே நடக்காதுன்ட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்படி பார்த்துட்டு ஒரு 3வது வருஷமோ என்னமோ திருமணம் நடந்துச்சு. சாராவை என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஜோசியக்கார் என்ன சொன்னார்னா, இனி 6 வருஷம் அவருக்கு கல்யாணமே ஆகாது. 6 வருஷமா இல்லாட்டி 36 வயசில் தான் கல்யாணம் ஆகுமா என்னமோ ஒரு விஷயம் தான் அவர் சொன்னார். ஆனால் அது நடக்கவில்லை. அது மாதிரி என்னுடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைரேகையை பார்த்து எனக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையே உங்களுக்கு இப்போ லகிக்காது, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளவும் முடியாது, அது உங்களுக்கு கை கொடுக்காது, நீங்கள் வேறு ஏதாவது இரும்பு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு வேலைக்கு போங்க அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா, அப்போ நான் டெய்லராக இருக்கிறேன். அப்போ அந்த டெய்லர் கடையில் ஒருத்தர் என்ன செஞ்சார், என்னுடைய அந்த டெய்லர் கடைக்காரருக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவர், நீங்களும் பாருங்கன்னு சொல்லி என்னைய கையை கொடுக்க வச்சார். அப்போ என் கையை பார்த்து சொன்னவர் இப்படிலாம் சொன்னார். ஆனால் நடக்கலை. நான் அதுக்கப்புறம் நல்ல டெய்லராக மாறி இப்போ வரைக்கும் நல்ல டெய்லராக என்ன செய்கிறேன். ஏன்னா அந்த மிஷின் என்னது, இரும்பு, அது உங்களுக்கு கை கொடுக்காதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது நடக்கவில்லை. இப்படி என்னுடைய சாட்சி மட்டும் இல்லை, பலருடைய சாட்சி. இப்படி இந்த ஜோசியம் அது இதெல்லாம் பார்க்க போனால் அது ஒரு ஏமாற்றுத்தனமாக பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கிறோம். சிலர் அது நடக்கிறதாக சொல்கிறாங்க, சிலர் அது உண்மையாக எங்கள் வாழ்க்கை நடந்திருக்குது, அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் இருக்குதா உண்மையான்னு கேட்டால் எஸ், இருக்க முடியும். கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அப்படி வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு சிலருங்க சரியாக அப்படி கணித்து சொல்லிவிட முடியும். ஆனால் ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும், அப்படி நடந்தாலும் கூட அவைகளெல்லாம் நமக்கு நல்லதை கொண்டு வருமானு கேட்டால் நல்லதை கண்டிப்பாக கொண்டு வராது. அது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகத்தான் நம்மை தள்ளும் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எதனால் கர்த்தர் இதை சொல்ல வராதுன்னு கேட்டிங்கன்னா, அது மூலமாக மனித குலத்துக்கு நல்லது ஏற்படாது. அது மூலமாக தேவையில்லாத பாதிப்புகளும் தவறான நம்பிக்கைகளுக்குள்ள தான் கடந்து போகும். இப்போ நல்லா கவனிங்க, கடவுளை நம்புறதுக்கும் சாத்தான நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சாத்தான் அற்புதம் செய்ய முடியுமா? சாத்தான் சில வரக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்படி நடக்குது அப்படிங்கிறக்காண்டி சாத்தானை நம்பி நம்ம போக முடியுமா? புரியுதுங்களா? சாத்தான் சொல்றது நடக்குது, சாத்தானும் அற்புதம் செய்யறான், சாத்தான்கிட்டையும் வல்லமை இருக்குது. அது வேதமும் சொல்லுது, சாத்தான்கிட்ட சில வல்லமைகளாண்டு கொடுத்து வச்சிருக்காரு. அப்படி சாத்தான் சொல்லுவது நடக்கிறதால சாத்தானை நம்பி போக முடியுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயங்களை நீ ஈடுபடாதுன்னு சொல்றாருன்னா, அதிலே மனித குலத்துக்கு ஆபத்து இருக்கிறது. கர்த்தரை நம்பி போகும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் பிசாசனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரலாம், ஆனால் அதோடு என்ன இருக்கும், வேதனை இருக்கும். இந்த பில்லி சூனியம் வைக்கிறவன்லாம் பாருங்களேன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும்னு வைப்பான். கடைசியில் அந்த ஏவல் பிசாசு அவனையே தாக்கி நிறையா குடும்பங்கள் சூனியமாகி போகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெச்சவனுக்கே அது தாக்கிடும். என்றைக்குமே அது ஆபத்து தான். அது நடக்குதா இல்லையா, ஒருவேளை அது நடக்காதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், சிலருக்கு நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படை சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த மாதிரி விஷயங்களை நம்பி போகவும் கூடாது, அது மேலே நீ பயமும் வைக்கக்கூடாதுங்கிறாரு கர்த்தர்.
ஒருவேளை எவனா சூனியம் வச்சுட்டானா, ஒருவேளை அது நடந்துருச்சா, இது நடந்துச்சா, இந்த மாதிரியான பயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதே வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்கள். கொஞ்சம் வாசிங்க. ஒருத்தர் யாத்திராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19. நல்லா கவனிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம். நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே என்ன செய்யறார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க எகிப்துக்கு வருகிறார். எகிப்துக்கு வரும்போது கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அநேக அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை கடவுளின் வல்லமையால் யார் செய்கிறா, மோசே செய்கிறார். இப்ப பிசாசின் வல்லமைகள், ஏன்னா அவங்களுக்கு பேரே என்ன எழுதப்பட்டிருக்குது, மந்திரவாதிகள், எகிப்தின் மந்திரவாதிகள். இப்ப எகிப்தின் மந்திரவாதிகள் அற்புதங்களை செய்தார்களா இல்லையா? நிச்சயமாக செய்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, சில வல்லமைகளை காண்பித்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த வல்லமை என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. இந்த மந்திரவாதிகள் எல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன சித்து வேலைகளை செஞ்சு, மந்திர வேலைகளை செஞ்சு எகிப்தியர்களை நம்ப பண்ணி கொண்டிருந்தார்கள். எகிப்தியரை நம்ப பண்ணி ஒரு அச்சுறுத்தலை எகிப்தியருக்கு கொடுத்து அது மூலியமாக ஆதாயம் தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த மந்திரவாதிகள். உண்மையான கடவுள்கிட்ட அதனால எகிப்தியர் என்ன செய்ய முடியல, போகவும் முடியல. இப்போ உண்மையான கடவுளே வந்து அவங்களுக்கு இடைப்பட்டாலும் கூட ஏன் எகிப்தியருடைய இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா, அவங்க இந்த பொய்யான விஷயத்தின் மேலே நம்பிக்கை கொஞ்சம் வச்சிருந்ததுனால தான் உண்மைக்கு நேராக போக முடியல. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இந்த மாதிரி மாய வித்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்றே வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதிக்காரன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தை முழுவதும் அவன் மந்திர வித்தையினால் ஜனங்களை எல்லாம் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. என்ன செஞ்சிட்டு இருந்தான்? அப்போ கண்டிப்பாக இவன் செஞ்ச மந்திரங்கள் எல்லாம் அங்கே வேலை செஞ்சிருக்கா இல்லையா? வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இவன் ஒரு மந்திர வித்தைக்காரன், இவன் செஞ்ச மந்திர வித்தையெல்லாம் என்ன நடந்திருக்குது, நடந்துச்சு. அது அங்கே அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. அவன் வந்து மக்களை பிரமிக்க பண்ணி செஞ்சு வந்தா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். எத்தனாவது வசனமா? 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மாய வித்தைக்காரனா இருந்தான் அவன். பாருங்க, தன்னை ஒரு பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும், இந்த சமாரியா நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பிரமிக்க பண்ணி கொண்டு வந்தான். அப்ப இவங்கிட்ட வல்லமை இருந்துச்சா இல்லையா? மக்கள் எல்லாம் பிரமிப்பா இவனை பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்கிறான், செஞ்சுக்கிட்டு வந்தான் அப்படிங்கிறது உண்மை. சாத்தானுடைய அந்த வல்லமையால் இவன் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கான், அந்த குறுகிய வல்லமையை வைத்து, குறைந்த வல்லமையை வைத்து மக்களை ஏதோ ஒரு கவர்ச்சிகரமாக இழுத்து பிரமிக்க பண்ணி கொண்டு வந்தான் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக என்ன செய்யுது, பதிவு செய்கிறது. அப்போ என்ன நடக்குது, அந்த வழியாக யார் வர்றா, பேதுரு வர்றாரு. பேதுரு மூலியமாக என்ன அற்புதம் நடக்குது, உண்மையான அற்புதங்கள் நடக்குது. உண்மையான அற்புதங்கள் நடக்கும்போது இவன் அந்த தொழிலையே விட்டுட்டு எங்கே மாறிட்டான், அப்படியே பேதுரு வர்றாராமா, பிலிப்பு வர்றாரா? பிலிப்பு. நல்லா கவனிங்க. அப்ப பிலிப்பு என்கிற தேவ மனுஷன் வருகிறாரு. பிலிப்புவின் மூலியமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இந்த உண்மையான அற்புத அடையாளங்களை இந்த சீமோன் என்கிற மந்திர வித்தைக்காரன், மாய வித்தைக்காரன் பார்த்த உடனே நாம செய்யறதெல்லாம் ஒண்ணுமில்லை, வேஸ்ட்ன்ட்டு யாரை பின்பற்றி போயிட்டான், பிலிப்புவை பின்பற்றி போயிட்டான். அப்ப இங்க நல்லா புரியணும், தெய்வ சக்திக்கும் சாத்தானுடைய வல்லமைக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறது. இது போலித்தனமானது, இது வஞ்சகத்தனமானது, இது இருப்பது போல் பெரிய விஷயங்களை செய்ய முடியாதது. ஆனால் உண்மையான அற்புதங்களை கண்கூட சீமோன் பார்த்த பொழுது இவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு பிலிப்புவை என்ன செய்யறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நடந்துச்சு, அவன் வந்து பணத்தை கொண்டு வாங்குறனால அவனுடைய இருதயம் பெருமை கொண்ட விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம சில விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த சீமோன் தன்னுடைய மந்திர வித்தையெல்லாம் விட்டு விட்டு யாரை பற்றி கொண்டான், பிலிப்புவை பற்றி கொண்டு போகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலையும் குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அந்த குறி சொல்லுகிற பெண் என்ன செய்தாள்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குறி சொல்லுகிற அந்த சக்தியினால அந்த எஜமானுக்கு நிறைய லாபங்களை சம்பாதித்து கொடுத்தாலும். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே, 16வது வசனம் வாசிங்க. போகையில் குறி சொல்லுகிற
ஏவுகிற ஆவியை உடைய ஒரு பெண் என்ன செஞ்சா? குறி சொல்லுகிறதினால் தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணலாம். அப்ப மிகுந்த ஆதாயம் எஜமானுக்கு வந்துருச்சுன்னா இவ ஏதோ ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கா? மக்களுக்கு சொல்லியிருக்கா. இவ சொல்ற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்குது? நடந்திருக்குது. நடந்ததுனால தான் மக்கள் திரளாய் வந்து இவட்ட குறி கேட்டிருக்கிறாங்க. அந்த குறி கேட்கறது மூலமா என்ன பண்ணியிருக்குது? நிறையா வருமானமும் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு யார் போறா? பவுல் போறாரு. பவுலை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி என்ன செய்யுது? இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், ஓயாம பின்னால வேண்டியிருக்கா. இவங்க போற இடமெல்லாம் போய் சத்தம் போட்டே இருந்திருக்கா. இவரும் பவுல் பொறுத்து பார்த்தவர் டென்ஷன் ஆகி இப்போ என்ன செஞ்சிருக்காரு? அந்த ஆவியை ஒரே விரட்டி அடிச்சிட்டார். இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஒன்று புரிந்துக்கிறணும். குறி சொல்லி ஒரு விஷயத்தை உண்மையை சொல்ல முடியுமான்னு கேட்டால் உண்மையை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அதே சமயத்தில் நீங்கள் வேறொரு விஷயத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே அநேக மந்திரவாதிகள் மந்திர புத்தகங்களெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க? எரிக்கிறாங்க. அந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் போகுது. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஏராளமான மந்திரவாதிகள் அந்த மந்திர புத்தகங்களை வச்சு நிறைய மந்திர மாய வித்தைகளை செஞ்சு ஜனங்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய சுவிசேஷம் போகும்போது கர்த்தருடைய உண்மையான அற்புதங்களை அந்த பட்டணத்தார் பார்க்கும்போது தங்களுடைய மாய வித்தைக்குரிய புத்தகங்களெல்லாம் போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? எரிச்சிருக்கிறாங்க. அவைகளின் தொகை எவ்வளவா? மிகப்பெரிய தொகை. அதை வாசிங்களேன் அந்த வசனத்தை மட்டும். அந்த எரிக்கப்பட்ட புத்தகத்தினுடைய தொகையை குறித்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அந்த எழுதப்பட்ட வசனத்தை வாசியுங்கள். எத்தனாவது வசனமா? 19ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசியுங்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணினார்களா? சுட்டரித்தார்கள். அவைகளின் தொகை எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசா இருந்துச்சு. 50,000 வெள்ளிக்காசு. இயேசுநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வெள்ளிக்காசு தான்? 30 வெள்ளிக்காசு. அவ்வளவு பெரிய இயேசுநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு வெறும் 30 வெள்ளிக்காசு தான். ஆனால் இந்த புத்தகம் எவ்வளவு மதிப்பா? 50,000 வெள்ளிக்காசு. அவ்வளவு இன்னைய கணக்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது பல லட்சம் பெறும். அவ்வளவு தொகை பெறக்கூடிய புத்தகங்களை சாதாரணமாக போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ நல்லா கவனிங்க. பிசாசுக்கு வல்லம் இருக்குதான், பில்லி சூனியத்தில் கொஞ்சம் வல்லம் இருக்குதான். குறி சொல்ல முடியுமா? குறி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்கள் நடக்குமா? ஆமாம், நடக்கலாம். சில அற்புதங்களை செய்ய முடியுமா? தாராளமாக செய்ய முடியும். எல்லாமே நடக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அது எல்லாம் மனிதனுக்கு நன்மைக்குரிய விஷயமாக கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவைகள் எல்லாம் பாதாள குழிக்கு தான் என்ன செய்யும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, உன் தேசத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. ஐயா, அற்புதங்கள் கூட நடக்கலாம், குறி சொல்கிறது கூட நடக்கலாம், பில்லி சூனியை வச்சு கூட எல்லாம் நடக்கலாம். ஆனால் அதை நம்பி போகாத. நம்பி போனால் நீ என்ன செஞ்சிருவ? கெட்டு போயிடுவ. பிசாசை நம்பி போகாத. பிசாசின் வல்லமையை நம்பி போகாத. இருளின் வல்லமையை நம்பி போகாத. நம்பி போனேன்னா அவன் என்ன செய்வான்? பாதாள தான் கொண்டு போயிடுவான். கர்த்தரை நம்பி வா. கர்த்தருடைய உண்மையான வழிகளை நம்பி வா. சத்தியத்தின் வழிகளை நம்பி வா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யாருக்கு அற்புதம் செய்வார்னு சில விதிமுறைகள் இருக்கும். உண்மையாக வாழ்கிறவன், பரிசுத்தமாக வாழ்கிறவன், விசுவாசமாக இருக்கிறவன், இவர்களுக்கு தான் தேவ வல்லமையை ஆண்டவர் என்ன செய்வார்? காண்பிப்பார். ஆனால் இந்த இருளின் சக்திகளுக்கு பார்த்தீங்கன்னா அது காசு கொடுத்தாவே போதும். புரியுதுங்களா? இருளின் வல்லமை கிட்டிருந்து நீங்கள் ஏதாவது நன்மை பெறணும்னா நீங்கள் யோக்கியமான இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. விசுவாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காசு தந்தா இருளின் வல்லமை என்ன செய்யும்? செயல்படும். அதுதான் அந்த இருளின் வல்லமை. அதை உங்களையே திருப்பி என்ன செய்யும்? தாக்கும். அது நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போகாது. இன்றைக்கி இந்த குறி கேட்குறது, பில்லி சூனியம், இதை நம்பி இன்றைக்கி ஏமாந்து பணத்தை இழந்து வாழ்வை இழந்து வாழ்வே சூனியமாக போய் அழிந்து போன குடும்பங்கள் ஏராளம். சில நல்ல காரியத்தை கூட இந்த ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டு செய்ய மாட்டான். தெரியுமா? நிறைய பேர் ஜோசியக்காரன் கேட்டு என்ன செய்ய மாட்டான்? ஜோசியக்காரன் இப்படி சொல்லிட்டான், அதனால நாங்களாம் இதை செய்ய மாட்டோம். ஒருத்தர் இப்படி குறி சொல்லியிருக்காரு, அதனால நாங்கள் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இதெல்லாம் நடக்குது நிறையா. அப்போ இந்த மாதிரி குறி கேட்கறதுனாலையோ பில்லி சூனியத்தை நாடி போகிறதுனாலையோ ஏதாவது நன்மை நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நன்மை நடக்காது. ஒருவேளை அவன் சொல்கிறது நடக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாக என்ன செய்யாது? முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க, முடியாது. அதான் வேதம் நமக்கு பேசுது. அது நன்மையாக என்ன செய்யாது? முடியாது என்று வேதம் பேசுகிறது.
அதனால தான் அப்படிப்பட்டவர்களை தேசத்திலிருந்து நீங்கள் அழித்து ஒழித்து விடுங்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நாட்டுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நமக்குள்ளே இப்போ என்ன வரணும் அப்படின்னா, இது போன்ற மாய வித்தை இருளின் வல்லமைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சில விசுவாசிகளும் கூட இது போன்ற விஷயங்களை நம்புகிறார்கள். சோசியம் பார்க்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். சூனியம் போய் யாருக்கும் வைக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள், அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஆனால் என்னவா போய் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எவன்கிட்ட குறி கேட்க போகிறது. நீ பாஸ்வேர்டை கேட்டால் அது குறி தான். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதுன்னு தான் கத்த சொல்கிறாரே ஒழிய, நாளைய தினத்தை குறித்து தெரிஞ்சுக்கோ போய் அவன்கிட்டையாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. நாளைய தினத்தை குறித்து விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை போக்குவார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற விசுவாசம் வரணும் நமக்குள்ள. அதை தாண்டி நாளைக்கு என்ன நடக்குன்னு போய் எவனுக்கிட்டே தெரிஞ்சுக்க முடியுமா? நீ பாஸ்டர்ட்ட போனால் அது குறிகாரம் தான். அவன் நீ குறி கேட்க போகிற, அவன் குறி சொல்கிறான். நாளை தினத்தை குறித்து தெரிஞ்சுக்க போ அப்படின்னு கர்த்தர் எங்கேயுமே நமக்கு என்ன செய்யலை, சொல்லலை. புரிஞ்சுக்கிறீங்க, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தா நீங்கள் எங்கே போய் அடுத்தவன்ட்ட போகணும், குறி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பாஸ்டர் கேட்டு சொல்லுங்கள். ஆமாம், பாஸ்டர் தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆணாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே, குழந்தைய தருவதாக இருந்தானே தராமல் போனா இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தரை நம்பி நம்ம வாழணும். அதுதான் கிறிஸ்தவர்கள். அதை தாண்டி அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன்கிட்ட கேட்போம் இவன்கிட்ட கேட்போம். நான் செய்ய போகிற தொழில் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா, அது எதுக்கு உனக்கு? கர்த்தர் கூட இருக்கிறாரு, செய்வோம். கர்த்தருக்கு சித்தமான தொழிலை செய்வோம், கர்த்தர் பிரியப்படுகிற தொழிலை செய்வோம். இல்லை இந்த தொழில் கொஞ்சம் சரியில்லாத தொழிலாக இருக்குது, மக்களுக்கு நன்மை பயக்காத தொழிலாக இருக்கா, விட்டு ஒழிப்போம். சில கடைகள்லாம் பார்க்குற வெத்தலை பாக்கு விற்க மாட்டாங்க, புகையில விற்க மாட்டாங்க, சிகரெட் விற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்றவருடைய உடல் நலத்தை கெடுத்து அவனை சாகடிக்கக்கூடிய எந்த பொருளையும் நான் என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் சரியாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிற பாதை, அவ்வளோதான். அதை செஞ்சுட்டு போங்க. அதை தாண்டிட்டு கடை வைக்கிறது கர்த்தர் வைக்க சொன்னாரா வைக்க சொல்லலையான்னு கேட்டு வைப்பாங்க. ஆனால் பொயிலையை கொண்டு வந்து விற்பாங்க, சிகரெட்டை விற்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கர்த்தர் இது பிரியப்படுறாரா மாட்டாராங்கிற கேள்வியெல்லாம் என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்ல. இந்த பொண்ணு ஆண்டருக்கு சித்தமா சித்தம் இல்லையா? இப்போ அந்த பொண்ணு விசுவாசமாக இருக்குதா, அந்த பொண்ணு கர்த்தருக்கு உண்மையாக இருக்குதா, கர்த்தர் தேடுற பிள்ளைங்களா இருக்காங்களா? அப்படின்னா என்ன பிள்ளை தான் அது? கர்த்தருக்கு சித்தமான பிள்ளை தான். நீ பார்க்குற மாப்பிள்ளை சபைக்கு போகிற மாப்பிள்ளையா, ஜெபிக்கிற மாப்பிள்ளையா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாப்பிள்ளையா, ஓகே கர்த்தருக்கு சித்தமான மாப்பிள்ளை தான் சார். அது கர்த்தருக்கு சித்தமான மாப்பிள்ளையா, கர்த்தருக்கு சித்தமான பொண்ணா? அப்புறம் அவங்க என்ன சாதி? கேட்குதா? எவ்வளோ கேவலம் தெரியுதா? அதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானதான்னு கேட்குறான். தேவையில்லாத கேள்வி இதெல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் செய்கிறது போகிறான் கர்த்தருக்கு பிரியமில்லாத அயோக்கியத்தனம். ஆனால் குறி மட்டும் வேப்பான் போய். இதுக்கு நேர்த்தியான குறிகார பாஸ்டர்களும் இருக்கிறார்கள், அருமையாக குறி சொல்லுகிற பாஸ்டர்கள். தயவு செய்து இதெல்லாம் என்ன செய்யணும், மனசுலேருந்து எடுத்து போட்டுறணும். ஆக இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் சூனியக்கார விஷயங்கள். இதெல்லாம் நம்ம எப்போயெல்லாம் மந்திரங்களின் பின்பாக, மாய வித்தைக்கு பின்பாக, ஜோசியத்துக்கு பின்பாக, குறி சொல்வதற்கு பின்பாக இவைகளுக்கெல்லாம் போகிறோமோ அப்போ எல்லாம் அது ஒரு சூனியம் தான். அப்போ அதன் மேலேயே நம்ம அதிகமாக ஈடுபாடு கொண்டு நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே பங்கடைய, அருமையானவர்களே, நாம் முழுமையாக தேவனை சார்ந்து வாழ்கிறோமா, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறோமா, அல்லது இப்படிப்பட்ட மாயத்தனமான இருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்பி வாழ்கிறோமா என்பதை நாம் நம்மை நாமே பரிசோதனை என்ன செய்யணும், செய்து கொள்ளணும். சகுனம் பார்க்குறது, அது நடக்குமோ இது நடக்குமோன்னு பயத்தில் வாழ்கிறது, இருளின் வல்லமைகளுக்கு பயப்படுறது, எனக்கு எவனா சூனியம் வச்சுருப்பானோ அப்படின்னு நம்புறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கிறீங்க. இந்த காரியத்துக்கெல்லாம், இந்த பயத்துக்கெல்லாம் வேதம் விரோதமாக என்ன செய்கிறது, பேசுகிறது. இதை குறித்து நீங்கள் 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வேகமாக வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து யாரை ஜெயிச்சிங்களா? பிசாசனுடைய எல்லா வல்லமைகளும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லும்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் அதிகமாக இந்த பில்லி சூனிய கட்டை உடைக்கிறதுனால, விடுதலை ஊழியம் நான் செய்கிறதுனால பிசாசு என்ன தாக்குது, எனக்கு சூனியம் வச்சுட்டான்,
ஒரு பாஸ்டர் பேசுறாரு, எனக்கு சூனியம் வச்சுட்டான். எங்க சூனியம் வச்சுட்டான்? ஃபுல் ஃபீட்லயே சூனியம் வச்சுட்டானா. எப்படி பாருங்களேன், அவர் சொல்றாருங்க. ஏன் தெரியுமா? ஜனங்கள் மத்தியிலே பரிதாபத்தை தேடிக்கொள்ள இந்த வார்த்தைகள். நான் உங்கள் கட்டை உடைக்கிறேன், நான் உங்கள் பிரச்சனைகள்லாம் போக்குறேன், என்கிட்ட அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, உங்களுக்காக நான் இப்படி பாடுபடுறதுனால பிசாசு என்ன பண்ணுது? டார்கெட் பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அந்த பரிதாபத்தை தேடிக்கொள்ள நிறைய ஊழியக்காரங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த பேய் பிசாசெல்லாம் விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம மூலியமாக தான் பேய் ஓடுது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சபைக்கு வரங்க பேயை பிடிக்காது, அப்புறம் எங்கே நம்ம ஓட்டுறது? சபைக்கு வந்துட்டீங்கன்னா பேய் பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு வந்த பிறகு பேய் பிடிக்குது, அப்புறம் உட்காந்து வேட்டிக்கிட்டு இருக்கான். நாங்கள் விரட்டுறோம் வல்லமை. உள்ளே வந்தால் பேய் பிடிக்காமல் இருக்கிறது ஆசீர்வாதமா, பிடிச்சி விரட்டப்படுறது ஆசீர்வாதமா? பிடிக்காமல் இருக்கிறதானே ஆசீர்வாதம். அது அவர் தானே வல்லமை உள்ள பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பாஸ்டர் நம்பி போகிறீங்கன்னா அவர் சபைக்கு போனால் உங்களுக்கு பேய் பிடிக்கக்கூடாது. உங்களுக்கு பேய் பிடிக்காமல் இருக்கிறதா தான் அவர் என்ன பாஸ்டர்? அவர் வல்லமை உள்ள பாஸ்டர். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் தான் வல்லமையான பாஸ்டர். எங்களை நம்பி எங்கள் சத்தியத்தை கேட்குற எந்த தேவ பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை? பேய் பிடிக்கிறது இல்லை. எந்த பில்லி சுனித்தை நம்பி பயப்படுறதில்லை. அவன் இதை வச்சுருப்பானோ இதை வச்சுருப்பானோ சகுனம் பார்த்து நேரம் பார்த்து ஓடுறதில்லை. இதுதான் ஆசீர்வாதம். சில பாஸ்டர் சபைக்கு போனீங்கன்னா அவன் பேசுறது பூரா இது மாய வித்தைமாக தான் பேசுவான். ஆனால் அந்த ஜனங்கள் பூரா பயந்து 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 கர்த்தர் வல்லமையை நம்புவாங்க, பிசாசு வல்லமையை நம்பி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர்கள் செய்கிற வேலை மக்களிடத்திலே தங்களுக்கு ஒரு பரிதாபத்தை தேடிக்கொள்ளும்படி, நான் உங்களுக்காக விடுதலை ஊழியம் செய்கிறபடினால பாருங்கள் பிசாசு என்ன அட்டாக் பண்ணுது. எனக்கு விரோதமாக பில்லி சுனியை வச்சுட்டான், பிசாசு எனக்கு நோயை கொடுத்துருச்சு, பிசாசு எனக்கு அதை கொடுத்துருச்சு இதை கொடுத்துருச்சு, சொப்பனத்தில் என்ன தூங்கவே விட மாட்டேங்குது பிசாசு, இப்படிலாம் போட்டு அழைப்பாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி பில்லி சுனியை வச்சுட்டான்னு எந்த ஊழியக்காராவது பைபிளில் கதறி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எப்பா பேதுரு பவுலும் கட்டை உடைக்காத ஊழியமா நீ உடைச்சிடுற? இயேசு கிறிஸ்து கட்டை உடைக்காத ஊழியமா நீ உடைச்சிருக்கிற? அவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்களுக்கு விரோதமாக பிசாசு போராடி என்ன அழிக்க பார்க்குதுன்னு சொல்லி கதறி இருக்கிறாங்களா? ஆனால் சில பாசுகள் செய்கிற அசிங்கம் பிடிச்ச வேலை இதெல்லாம். மனம் திரும்பணும். இதெல்லாம் யார்? பில்லி சூனிய காரியத்தில் வரும். ஐயா அதுக்கிட்ட வல்லமை இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய தெய்வத்தின் வல்லமைக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நீங்கள் சாத்தானின் வல்லமையை ஜெயித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெயித்தவர்கள் நீங்கள் இன்னும் அதற்கு அஞ்சி பயந்து அந்த இடத்துல வல்லம் இருக்குது என்னை தாக்குது அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஜெயித்தவர்களாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் ஜெயித்தவர்கள் என்கிற சத்தியத்தை விதைக்கிற ஊழியரே உண்மையான ஊழியர். உங்கள் வெற்றியை சொல்லணும். கிறிஸ்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். எல்லாவற்றிலும் என்னென்ன விஷயங்களை வெற்றி சிறக்க பண்ணிக்கிறார், இந்த சத்தியத்தை சொல்லும்போது அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கி பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகும். அதுதான் நம்ம தீமோத்தேயின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயின் புத்தகம், 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், உலக மக்கள் தான் பயந்து பயந்து சாகுறான், நாள் பார்த்து சாகுறான், நேரம் பார்த்து சாகுறான். ஐயோ இந்த நேரத்தில் தான் இந்த நல்ல விஷயத்தை வைக்கணும், இந்த நேரத்தை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம செய்கிற வேலை விளங்காது, ஐயோ இந்த நாளில் தான் கல்யாணம் வைக்கணும், வேற நாளில் வச்சு தான் என்ன செய்யாது, கல்யாணமே விளங்காது, பயந்து பயந்து சாகுறான். ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? பயத்தின் ஆவியை நமக்கு கொடாமல் என்னென்ன ஆவியை கொடுத்துருக்காராம்? அன்பு, அப்புறம் பலன், அடுத்து தெளிந்த புத்தி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டா அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு என்ன செஞ்சுருக்காரா? அதனால இருளின் வல்லமைகளுக்கு இவைகளை பில்லி சூனியம் கட்டு மாய வித்த அந்த அமானுஷ்யம் இதையெல்லாம் பார்த்து ஒரு துளி கூட நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது. இந்த வீடு விளங்காத வீடா, ஐயா இந்த வீட்டில் வந்து நடமாட்டம் பேய் நடமாட்டம் இருக்குதா, பரவாயில்ல அந்த வீடு தான் எனக்கு வேணும், கொண்டா அந்த வீடு தான். ஆமாம் என்னப்பா, ஆமாம் நாங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்களே வெளிச்சம் சொல்லியிருக்காரு. வேதம் சொல்லுகிறது நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வீட்டில் இருள் இருக்கா, நாங்கள் உள்ளே வந்தாலே போதும், இருள் என்ன செஞ்சிடும்? நீங்கிரும். சில விசுவாச குடும்பத்துக்குள்ளே சில பாஸ்டர் போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிறது, வீடு முழுக்க இருளாக இருக்குது சார். என்ன இருக்கான் வீடு? ஏதோ ஒரு கட்டு இருக்குது. அந்த அம்மா பார்த்தா 10 வருஷமாக சபைக்கு போயிட்டு இருக்கும், அப்படியே முழங்கால் நின்று ஜெபிக்கிற அம்மாவாக இருக்கும். இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிடும்? பயந்துடும். உடனே பாஸ்டர் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஜெபம், கட்டை உடைச்சி
10 வருஷம் விசுவாசியாக இருக்கிற அந்த அம்மா வீட்டில் என்ன செய்யுது, கட்டை உடைச்சி தன்னை பெரியாலாம் அங்கே காமிக்கணும்னு இவர் வேண்ட வேலை அதெல்லாம். ஆனால் வேதாகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி, எனக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அவர் பலனுள்ள ஆவி. அந்த ஆவியானவர்கிட்ட எந்த அசுத்தாவையும் வாழாட்ட முடியுமா, இருக்க முடியுமா? அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பலனுள்ள மாற்றுறதில்லை, போயிட்டு இது மாதிரி எதையாவது ஒன்று பேசுறது. அந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் மக்கள் வச்சிருக்க பேர் என்ன பேர், வல்லமையுள்ள. கத்தர் முன்னால் போகும்போது காரி துப்பிடுவார், நீயாடா வல்லமையுள்ள, உன்னை பார்த்து வல்லமையில்லைன்னு சொல்லியிருக்கானே. அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, இந்த அமானுஷியமாக மண்டையாட்டி கத்துறாகும் போது என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ வல்லமை அவங்ககிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. வல்லமை இதுலெல்லாம் கிடையாதுயா, நீ எங்கேயோ நடந்து போகும்போதே ஓடுது பாரு, அதுதான் வல்லமை. சைக்காலஜி, அதெல்லாம் சைக்காலஜி. தாங்கிட்ட வல்லமை இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய தோரணைகள் மூலியமாக, நான் செய்கிற சில வேலைகள் மூலியமாக மக்களை காண்பித்து மக்களை ஏமாற்ற முடியும். அந்த யுக்திகளை எல்லா சாமியார்களும் பயன்படுத்துகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் பேசிட்டுமா சில சாமியார்லாம், திட்டியணும் அப்படிமா. அதே தான் வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போடும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க, அந்த மனுஷன் ஏதோ வல்லமை உள்ள மனுஷன் அப்படின்னு நினச்சிருவீங்க. அதே சித்து வேலை தான் அதெல்லாம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பல யுக்திகளை பலர் பயன்படுத்துகிறாங்க. தாங்கிட்ட வல்லமை இருக்குன்னு காமிச்சிக்கிறக்காண்டி பல யுக்திகளை. ஆனால் எங்கள் மாதிரி இந்த மாதிரி யுக்திகளை ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் பயன்படுத்தினாங்கன்னா யாருமே என்ன செய்யலை, சாதாரணமாக போவாங்க. வெள்ளியும் பொண்ணு என் இடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, அவங்க பாடு போயிடுவாங்க நடந்து. பார்த்துருக்கீங்களா பைபிள் இல்லை? அங்கே போட்டு ஒரு பாடியே பயங்கரமாக, பார் நான் உன்னை நடக்க பண்ணுகிறேன், ஓ பிறவில்லையே நீ முடமாக இருக்கிறாயா, டீட்டெயில். பிசாசுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறது. அப்போ ஒன்று புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு, கடவுளுடைய வல்லமையை நம்புவதை விட்டுவிட்டு, வேறு மாற்றாக எந்த இருளின் விஷயங்களை நம்ம நம்பி ஒருவேளை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வல்லமை மீது அதீத நம்பிக்கை உள்ளவர்களாக போகும்போது நீங்களும் யார் தான், சூனியக்காரர்கள் தான். சூனியக்காரன்னா சூனியத்தை வச்சா பழிக்கணும்னு நம்புறவன் மாத்திரம் இல்லை, ஆமாம் என் வாழ்க்கையில் வச்சுட்டான் அப்படின்னு நம்புறான். பார்த்தீங்களா, அவனுமே ஒரு சூனியத்தில் இருக்கிறவன் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பயத்துக்குள்ளேயே இருந்து சாவான், விடுதலையாக என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதுமே இந்த சூனியம் அந்த மாதிரியான வல்லமை மேலே அதீத நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அதெல்லாம் சாத்தானுடைய ஒரு பலவீனமான ஒரு சக்தி, அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டால் கூட என்ன செய்யாது, சும்மா சிறுசிறுன்னு இருக்கும், அவ்வளோதான், இல்லை பெரிய தாக்கம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சாத்தானுடைய வல்லமை அது போலது. சொட்டா ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கும், கிருன்னு லைட்டாக எடுத்தடிக்கிற மாதிரி. ஆனால் பெருசாக என்ன செய்யாது, அது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ பிசாசுனுடைய வல்லமை இது மாதிரி தான். நம்ம ஆண்டவர் அவர் பயங்கரமான, அவர் வந்து 1000 வாட் பவர் மாதிரி, அவர் பொடிச்சு அடித்தாருன்னா என்ன செஞ்சிடறான், அவருக்கு முன்பாக இதை என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ எதுக்கு நம்ம தேவையெல்லாம் பயந்துகிட்டு இருக்கணும்? அந்த கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், அந்த கர்த்தர் மேல் இருக்கிற ஆழமான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போ கடைசி கால மக்கள் ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, இந்த சூனியக்கார விஷயங்களில் நம்பிக்கை கொண்டு, மாய வித்தை மேலே நம்பிக்கை கொண்டு, குறி கேட்கறது, நாள் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இது போன்ற அமானுஷ்ய விஷயங்கள் நம்பிக்கை கொண்டு கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தரை புறம்பாக தள்ளிவிட்டு சாத்தானுடைய வல்லமைங்களுக்கு போதும்னு நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் யார், சூனியக்காரர்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சுருப்பார், அதை நம்ப மாட்டான். ஆனால் பிசாசு வந்து அற்புதம் செய்வான், அவன் பின்னால் போவான். வாசிக்க பார்த்தீங்களா, பிசாசு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படியே பயங்கரமாக செய்யுது. பிசாசு வந்து வானத்திலிருந்து என்ன செய்யுமா, அக்னியை கூட இறக்குமா, அந்த அளவுக்குலாம் பிசாசு செய்யுது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குறோம். அப்படி செய்யும்போது இவன் உண்மையான கர்த்தரை பின்பற்றி போகலை, பிசாசை நம்பி போகிறான். ஏன் தெரியுமா பிசாசை நம்பி போகிறான்? ஏன்னா கர்த்தரை நம்பி போனால் நீ இதை செய்யாதேன்னு சொல்லுவார். இந்த தப்பு செய்யாத, இந்த பாவம் செய்யாத, இதுதான் பரிசுத்தமானது, இதுதான் நேர்மையானது, இதுதான் நீதியானது, இதில் தான் நான் பிரியப்படுறேன், எல்லாமே கர்த்தர் சொல்லுவார். ஆனால் பிசாசு என்ன செய்ய மாட்டான்,
புரியுதுங்களா ஏன் போகிறான்னு? இன்னைக்கு பிசாசு சபைன்னே ஒரு சபை வச்சிருக்கிறான். லூசிபரை நேரடியாக வழிபடுகிறான். நிறைய சபைகள் இருக்கிறது வெளிநாடுகளே. இந்த சபை பிரபலமான சபை. அதுக்கு பேரே லூசிபர் சர்ச், சாத்தான் சபை என்று அந்த சபையினுடைய பேரே. அதில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் எல்லாம் போய் சேர்றாங்க. ஏன் சேர்றான் தெரியுமா? ஏடா அவனே சாத்தான், நேரடியாக சாத்தான் சபை மீனா வச்சிருக்கிற, எப்படா போகிறேன்னு கேட்டால், இங்கே இந்த சபைக்கு போனால் நாங்கள் நேர்மையாக வாழணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்தமாக வாழணும் அவசியம் இல்லை, இதை செய்ய அதை செய்யாத இப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. எங்கள் மன என்ன விரும்புதோ அதையெல்லாம் அங்கே செய்யலாம். அங்கே வர்ற அந்த சபைக்கு வர்ற எந்த பெண்களோடும் நாங்கள் ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம்? தாராளமாக போய் இருக்கலாம். எப்படி வேணாலும் எங்கள் தொழிலில் அநியாயம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபுல் சுதந்திரம் எங்களுக்கு எங்கே இருக்குது? சாத்தான் சபையில் இருக்குது சார். அதனால் எங்களுக்கு சாத்தான் போதும் சார். சாத்தானே எங்களை என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்குது, எங்களுக்கு சொத்து சுகத்தை தருது, ஏன் நாங்கள் வேலையில் எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது, பத்தாதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கிறோம். அப்போ எதுக்கு சாத்தானுடைய வல்லமையை நாடி இந்த கடைசி கால மக்கள் போகிறாங்கன்னா இதுக்கு தான் போகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அற்புதமான ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாவைகளாய் இருக்கிறபடியால், நல்லா கவனிங்க, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு என்னதான்? 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். எதுக்கு ஒளியின் இடத்துல வரல? இயேசு கிறிஸ்து ஒளி, அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இப்போ ஏன் இவன் ஒளியின் இடத்துல வரல அப்படின்னா, தன்னுடைய தவறுகள், ஒளி கிட்ட வந்தீங்கன்னா தவறு என்ன செய்யும்? கண்டிக்கப்படும். இந்த தவறை கண்டிக்கிறது மக்களுக்கு என்ன செய்யறது இல்லை, இப்போ பிடிக்கிறது இல்லை. ஆனால் சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? தப்பை கண்டிக்கவே மாட்டான். சார் என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீ என்ன செஞ்சிரு, வந்தால் போதும் எங்களுக்கு சபைக்கு. அதான் சாத்தான் சபை. என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கோ. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் வந்தால் என்னது? அவன் தப்பு கண்டிக்கப்படும். நீ பாவி, அதிலிருந்து மனம் திரும்பு, நான் தான் உன்னை பரிசுத்தமாக்குகிறவன், நீ மனம் திரும்பும் போது உனக்கு மன்னிப்பை தருகிறேன், புதிய வாழ்வை தருகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் பேசுவார். ஆனால் சாத்தான் மனம் திரும்புது, ஐயே அதெல்லாம் வேணாம், நீ இப்படியே இரு, செஞ்ச பாவத்தை செஞ்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு எல்லாமே தருவேன். இந்த பில்லி சூனியம் செய்வன, நல்ல நேரம் கெட்ட நேரம், லாக்கு காலம், இதெல்லாம் பாருங்களேன், மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தாது. காசு கொடுத்தா இதெல்லாம் நடக்கும். யாருக்காவது சூனியம் வைக்கணுமா? காசு கொடு, அவனை முடிச்சு கட்டிடும். நல்ல நேரம் கெட்ட நேரம், நீ நல்லா வாழ்ந்தா நல்ல நேரம், நீ பரிசுத்தமாக வாழ்ந்தா எல்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் இல்லை, காசு கொடு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். குறி சொல்கிறது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? அதெல்லாம் தேவையில்லை சார், காசு கொடுத்தா நாங்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இப்போ இருளின் வல்லமைக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ஆக நல்லா கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் சூனியத்தை சார்ந்த விஷயங்கள். தேவனை விட்டுவிட்டு, தேவ வல்லமையை விட்டுவிட்டு புறம்பாக நம்ம எதெல்லாம் நம்பிக்கை வச்சு போகிறோமோ அதெல்லாம் சூனியத்தை சார்ந்தது. அப்போ இப்படிப்பட்ட சூனிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. குறி கேட்க போகக்கூடாது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது, ஜோசியம் மீதான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பில்லி சூனிய காரியத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை யார் மேலே? கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து இந்த உலகத்தில் நன்மை செய்யுங்க, எல்லா மனுஷனையும் நேசிங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, உன்னை நேசிப்பது போல எல்லாரையும் நேசி. எல்லாம் நேசித்து பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் போதிக்குது. இந்த அதை நம்பி இதை நம்பி போனோம் அப்படின்னா அந்த பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுரும்? அக்கினி கடலிலே கொண்டு போய் விடுகிற பாதை. நீங்கள் தேவனை விட்டு இப்படி அந்நிய சக்திகள், பிசாசின் சக்திகள் பால் நம்பிக்கை வச்சு நீங்கள் போனீங்கன்னா கடைசியாக முடிகிற இடம் என்ன இடமா இருக்கும்னா அக்கினி கடலாகத்தான் இருக்கும். ஆக இதுதான் இந்த சூனிய விஷயங்கள். ஸோ பில்லி சூனியம் மாயவித்தை குறி சொல்கிறது இதெல்லாம் இருக்குதா? அதுக்கிட்ட வல்லமை இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. சாத்தானுக்கு என்ன இருக்குது? வல்லமைகள் இருக்குது. வஞ்சிக்கிற சக்திகள் இவைகள் எல்லாம் சம்டைம் இவங்க சொல்கிற குறி நடக்கலாம், சில நேரங்கள் நடக்காமல் போகுது, ஆனால் சம்டைம் நடக்கலாம். பில்லி சூனியை வச்சு ஒரு வாழ்க்கையை அழிக்க முடியுமா? ஒருவேளை அப்படி வாழ்க்கையை அழிக்க முடியக்கூடிய வல்லமைகள் இருக்கலாம்.
பட் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, இது நம்பிக்கை வச்சு நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தாலும் அல்லது இது நம்பிக்கையினால் தாக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போனாலும் அது உங்களை கொண்டு போய் முடிவில் எங்கே தான் சேர்க்கும்? கர்த்தரை மட்டும் நம்பு. என் வாழ்க்கையில் அந்த தீய சக்திகள் வேலை செய்யாதுங்கிறத நம்பும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வசனம் புரியுதுங்களா? விசுவாசத்தினால் நீதிமான். எதை நீங்கள் நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பலனாக மாறும். என் வாழ்க்கையில் அந்த இருளின் சக்திகள் செயல்படுவது இல்லை என்று நம்பி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவைகள் எல்லாம் நீங்கள் உடைச்சி ஜெயம் எடுத்து வந்துடுவீங்க. இல்லை என் வாழ்க்கையில் இருளின் சக்திகள் செயல்படுகிறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறேன், நான் நாசமாக போயிட்டுருக்கேன், ஐயோன்னு பதற்றப்பட்டு பயத்துக்குள்ளே ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயமே உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? ஒரு மாயத்துக்குள்ளாக கொண்டு போய் உங்களை அழித்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே வேதம் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாதிப்பு இருக்கிறனால தான் கர்த்தர் அன்னைக்கே இப்படிப்பட்டவங்க தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சார்? நீக்கி போடு அப்படின்ட்டு. ஒரு கலப்பட பொருள் இருக்குது, ஒரு நல்ல பொருள் இருக்குது. கலப்பட பொருளையே மக்கள் நம்பி 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 குறைஞ்ச விலையில் இருக்குதே, குறுக்கு வழியில் கிடைக்குதே அப்படின்னு வாங்கினான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைஃப் என்ன செய்யும்? பல பிரச்சனைகளுக்குள்ளாக அவன் சரீரம் போய் வியாதிப்பட்டு சாக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஜபக்குறிப்பில் அழகாக அனுஷியா ஒரு ஜபக்குறிப்பு சொன்னிச்சு. மஞ்சள், நம்ம ஊரில் எல்லாம் அந்த கர்ப்பிணியான பெண்களுக்கு என்ன செய்வோம்? மஞ்சள் தேய்ச்சி சந்தோஷப்படுத்துவோம். அந்த மஞ்சளை தடவி ஒரு கர்ப்பவதியான பெண் இறந்துட்டான். நம்மளால் நினச்சி பார்க்க முடியாதா? என்னென்னு கேட்டிங்கன்னா கலப்படம். அந்த மஞ்சளில் முகத்தில் பூசுகிற அந்த மஞ்சளில் கலப்படம் கலந்துருக்காங்க, கெமிக்கல். அது அவளுக்கு சரும வியாதிகளை உண்டாக்கி, தொற்றை உண்டாக்கி, அது மூலியமாக அந்த கிருமி என்ன செஞ்சிச்சுன்னா அலர்ஜியை உண்டாக்கி இறந்து போயிட்டு தான் பார்க்குறோம். அப்போ என்றைக்குமே சாத்தானுடைய வல்லமை இப்படி தான் அழிக்கும். மஞ்சள் மாதிரி தான் தெரியும், லைட்டாக அந்த வாசனையும் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள விஷம் இருக்கும். அதை நம்பி போகும்போது அது நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சீரடிச்சு. ஆனால் கர்த்தரை நம்ம முழுமையாக நம்பணும்னா அவர் என்றைக்கு நம்ம வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய முழுமையான நலனை மட்டுமே விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆக நாம் கர்த்தரை முழுமையாக நம்புவோம். இந்த காரியத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு, இவன் சொல்கிறது நடக்குது, இவன் செஞ்சது நடக்குது, இதை செஞ்சால் அப்படி ஆகுது, இதை செஞ்சால் அப்படி ஆகுதுன்னு நிறையா செலிபிரிட்டி கூட இதை நம்பி போகிறாங்க. ஏன் இதெல்லாம் நம்பி போகிறான்னா பயம் வாழ்க்கையில். ஏன் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த ஜோசியத்தை நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பயம். ஒருவேளை வரப்போகிற விஷயத்தை அவன் சொல்லி நம்ம எச்சரிப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு அச்சத்தினாலையும் பயத்தினாலையும் எதிர்கால விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவலினாலையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற காரியங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் அவங்க நம்பிக்கை என்ன ஆக போயிடும்? ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா? இதே ஜோசியக்காரன் ஜெயலலிதாவுக்கும் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தான். ஹலோ, ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் சொல்லி எல்லாம் பண்ணானே, ஜெயலலிதாவுக்கு வரப்போகிற தீங்கையெல்லாம் முன்னதாக எச்சரித்து ஜெயலலிதாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சா? இல்லை. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஐயா அவன் சொல்கிறது சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறக்காண்டி முழுக்க அவனை நம்பி போனீங்கன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சு தான் என்ன செய்யணும்? போகணும். அதுதான் சாத்தானுடைய வல்லமை. குறுக்கு வழியில் பெறுகிற எந்த விஷயமும் நமக்கு ஆபத்தை தான் அது கொடுக்கும். சாத்தான் மூலியமாக, இருளின் வல்லமைகள் மூலியமாக, பிளாக் மேஜிக் மூலியமாக நாம் நாடுகிற எந்த விஷயமும் அது குலநாசத்தை என்ன செஞ்சிடும்? உண்டாக்கி. கர்த்தரை நம்புவோம், உண்மையான இறைவனை நம்புவோம், அவர் காற்ற வழியில் பின்பற்றுவோம். அது நம்ம வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீக்கி அது சுத்திகரிக்கும், நேர்மையான வழியில் நம்ம நடத்தும். அந்த வழியை தேர்ந்தெடுத்து கர்த்தருக்கு உண்மையாக பயந்து வாழ்வோமானால் நிலையான நிரந்தரமான நித்திய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த வாரத்திலே பரலோகத்தின் மகிமையை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்த்து என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். சகோதரர் நமக்காக கிரியோன் சகோதரர் ஜெபிக்கட்டும். ஜெபித்து நம்ம முடிக்கலாம்.